ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஸோ 4 தக்காளி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் மல்லித்தலை, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ புளி இங்கே ஊற வச்சுருக்கேன். தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகா, கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பெருங்காயம் இருக்குது. ஸோ பெருங்காயமும் இதில் நம்ம போட்டுடலாம். தண்ணி வேணும், தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு எப்போவுமே நம்ம ரசம் வைக்கும் போது எல்லோரும் ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க, புளி நிறையா சேர்த்து வைப்பாங்க. ஸோ நான் தக்காளி நிறையா போடுவேன். மிளகு சீரகம் வீட்டிலே நுணுக்குனது. ஸோ அது 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு இன்னும் உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் புளி தண்ணியையும் ஊற்றிடுறேன். ஸோ நல்லா புளி தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஊற்றியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ நான் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே அடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுருங்க. அப்புறம் உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதை இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடணும். இன்னும் கூட உங்களுக்கு பெருங்காயம் தேவைப்பட்டதுன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு பத்தலைன்னா அப்புறம் மட்டும் போட்டுக்கலாம். இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். இன்னும் தேவைப்படுற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நொரை குட்டி நமக்கு வரும்போது நீங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட்டுறக்கூடாது ரசத்தை. ஸோ இந்த மாதிரி நொரை குட்டி வரணும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.